வணக்கம். இன்றைய காணொளியிலும் ஒரு முக்கியமான விடயத்தினை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அண்மைய நாட்களாக இன்று நேற்றைய முன்தினம் எல்லாம் பரவலாக பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் இலங்கையில் திருகோணமலையில் கடற்கரையில் இந்த புத்த விகாரை அமைக்கின்ற தொடர்பாக பல்வேறுபட்ட பேச்சுக்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. நேற்றைய தினம் அதற்கு முன்னைய தினங்கள் எல்லாம் இது பரபரப்பாக பேசப்பட்டு இன்றைய நாளிலும் பாராளுமன்றத்தில் இது தொடர்பான விவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே உண்மையாகவே திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ் மக்கள் செறிந்து வாழுகின்ற ஒரு பிரதேசம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கின்ற பொழுது கடற்கரையில் திடீரென வந்த புத்தர் சிலையால் ஏற்பட்ட பரபரப்பு தான் இந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. இன ரீதியான ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட மக்களுடைய தொடர் போராட்டம், அரசியல்வாதிகளுடைய தொடர் போராட்டத்திற்கு பிறகு அங்கிருந்து அந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டிருந்தது நள்ளிரவு வேளையிலே. பிறகு மீண்டும் அதே புத்தர் சிலை அந்த போலீசாரனால் கொண்டு வந்து மீண்டும் அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. அதற்கு பிறகு இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்ப அரசாங்க தரப்பில் இருந்து பார்த்தால் பொதுவான ஒரு பதில்கள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லலாம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்த விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக அமைந்திருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது இது வாத பிரதிவாதங்களை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல தமிழ் மக்களிடையே மிகுந்த ஒரு வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்திய ஒரு செயற்பாடாகவும் ஒரு குழப்ப நிலையை உருவாக்குகின்ற ஒரு செயற்பாடாகவும் சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய நாளில் இலங்கை பாராளுமன்றத்திற்கு வந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பான பல்வேறுபட்ட விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள், ஆட்சியில் இருந்தவர்கள் இன வேதங்களை கொண்டு ஆட்சி செய்தார்கள் அப்படின்ற ஒரு கருத்து இன்று வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போது இருக்கின்ற அரசாங்கம் இதனை புரிந்து கொண்டு எந்த ஒரு மக்களுக்கிடையிலும் இனவேதங்கள் ஏற்படுத்தாமல், இன ரீதியான முரண்பாடுகளை ஏற்படுத்தாமல் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்றது மக்களினுடைய ஒரு நீண்ட நாள் அந்த ஆசையோடு தான் இப்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு வாக்களித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கின்ற பொழுது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஏன் இதற்கு சரியான பதிலை செய்யவில்லை, ஏன் அந்த சிலை மீண்டும் கொண்டு அங்கே அமைக்கப்பட்டது கேள்விகள் பல்வேறுபட்ட குழப்பங்களோடு சென்று கொண்டிருந்தது. இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி சொல்லியிருந்தார், உண்மையிலேயே அந்த இப்போது புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கின்ற இடம் கடந்த 2014 ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு மதஸ்தலத்திற்காக ஒரு அனுமதி பெற்ற ஒரு இடம். ஆனால் அன்றிலிருந்து இந்த புத்தர் சிலை வைக்கப்படும் வரை அது ஒரு மதஸ்தலமாக அங்கே வழிபாட்டுக்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம். இந்த இடத்துல என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், அது ஒரு உணவகம் ஒன்று இருந்தது. ஒரு சிற்றுண்டி சாலை அல்லது ஒரு உணவகம் ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த உணவகம் அத்துமீறிய, அதாவது இட ஆக்கிரமிப்புக்கு அத்துமீறி பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இலங்கை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் நாயகம் அவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், அதனை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்மையிலே உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். ஆகவே அந்த உணவகம் இருந்த பகுதி கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமான இடமும் அதற்குள்ளே எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற உணவகத்தினுடைய கட்டிடத்தினை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய நாயகத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவுக்கு அமைய அந்த கட்டிடம் இடிக்கப்பட போகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த இடத்திற்கு பொறுப்பாக இருந்த தேரர் ஒருவர் என்ன செய்திருக்கிறார், ஒரு வார கால அவகாசம் கேட்டிருக்கிறார். அந்த ஒரு வார கால அவகாசம் என்ன அப்படின்னு சொன்னால், மேன்முறையீடு செய்வதற்கு அப்படின்னு சொல்லி இலங்கை ஜனாதிபதியே சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த மேன்முறையீடு செய்யப்பட்ட அந்த அவருக்கு வழங்கப்பட்ட அந்த ஒரு வார கால அவகாசம் கடந்த 14ஆம் தேதியோடு முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த புத்தர் சிலை வைக்கின்ற விவகாரம் 16ஆம் தேதி அரங்கேறி இருக்கிறது. ஆகவே 14ஆம் தேதி முடிவுக்கு வந்த விடைகள் எப்படியாவது அந்த இடம் அகற்றப்பட்டு விடும் என்ற ஒரு நிலை இருந்தது. அந்த இடத்தில் அந்த இடத்தை கைப்பற்றி வைத்துக் கொள்வது, அந்த இடத்தை எப்படியாவது நாங்கள் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதற்காகத்தான் திடீரென இந்த புத்தர் சிலையை கொண்டு வைக்கின்ற செயற்பாடு அங்கிருக்கின்ற தேரர்களால் உருவாக்கப்பட்டது. அதற்கு பல்வேறுபட்ட எதிர்க்கட்சிகளினுடைய சதி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இனவாதத்தை தூண்டுவதற்காக இப்படி செய்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தினை தான் இலங்கை அரசாங்கம், ஜனாதிபதி முன்வைத்திருக்கிறார். ஆகவே அந்த புத்தர் சிலை வைக்கின்ற விவகாரம் ஆரம்பித்து அதற்கு பிறகு ஏன் நள்ளிரவில் அந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டது, மீண்டும் ஏன் கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழலாம். ஏனென்று சொன்னால், போலீசாரை எடுத்துக்கொண்டு போகிறார்கள், போலீசாரை பிக்கு தாக்குகின்ற காட்சிகளும் வீடியோ காட்சிகள் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அடுத்த நாள் காலையிலே எடுத்துக்கொண்டு போன அந்த போலீசாரை குடைபிடித்து அந்த புத்தர் சிலையை தூக்கி கொண்டு வைக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். அது ஏன் அப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கிறார். அந்த இடத்திலிருந்து அந்த சிலையை பாதுகாக்கின்ற ஒரு நோக்கமாகவும் அந்த இடத்தில் மேலும் முரண்பாடுகளை தோற்றுவிக்காமல் தடுப்பதற்காகவும் தான் அந்த நள்ளிரவிலே அந்த சிலை அகற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்போது ஏன் மீண்டும் கொண்டு வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், போலீசாருக்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கும் இடையில் ஒரு மோதல் நிலையை உருவாக்க கூடாது என்பதற்காகத்தான் அந்த சிலையை மீண்டும் போலீசாரே கொண்டு வைத்திருந்தார்கள் அப்படின்னு ஒரு விளக்கத்தினையும் ஜனாதிபதி கொடுத்திருக்கிறார். இது
எந்த வகையில் எத்தனை பேருக்கு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்றதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அதற்கு பிறகு பௌத்த பாராயணங்கள், பௌத்த பிரித்தோதி, அவர்களுடைய மத வழிபாட்டு செயற்பாடுகளை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். ஆகவே இது ஒரு குழப்ப நிலையை அங்கே ஏற்படுத்திய ஒரு விடயமாகவே இருந்தது. ஜனாதிபதி என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், மீண்டும் திருகோணமலையிலே ஒரு குழப்ப நிலை, ஒரு பற்றி அறிகின்ற ஒரு தன்மையை நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம். ஏற்கனவே ஒரு புத்தர் சிலை விவகாரம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வைக்கப்பட்டு பாரியோரு விடயமாக போய் கடையடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டு அதிலே கடைகள் தீ வைக்கப்பட்டு இப்படி பாரியோர் வன்முறை சம்பவம் அரங்கேறியது. அப்படி ஒரு சம்பவம் மீண்டும் அரங்கேறுவதற்கு இப்போது ஆட்சியில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தினை சொல்லி இருக்கின்றார். ஆனால் அங்கு இருக்கின்ற சிலை அகற்றப்படுமா இல்லையா என்றதற்கு எந்த விதமான பதிலும் இல்லை. சில அரசியல் குழப்ப நிலையை ஏற்படுத்த போகின்ற எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அவர்களோடு சேர்ந்து நின்று கொண்டு நாட்டிலே ஒரு இனவாதத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். இந்த இனவாதத்திற்குள்ளே மக்கள் விடுபட்டுவிடக் கூடாது அப்படின்ற ஒரு கருத்தினை அவர் முன்வைத்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கின்றார், இனி இந்த நாட்டில் இனவாதத்திற்கு ஒருபோதும் நாங்கள் வாய்ப்பளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது வைக்கப்பட்ட சிலை வைக்கப்பட்டதுதான், அதே இடத்துல இருக்கிறது. அந்த இடம் 2014ஆம் ஆண்டு ஒரு மதஸ்தலத்திற்காக ஒரு அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரை காலமும் அப்படி ஒரு மதஸ்தலம் அந்த இடத்துல இருந்தது கிடையாது. அதில் ஒரு உணவகம் இருந்தது. அந்த உணவகம் இப்போது இடிக்கப்படுகின்ற இறுதி நேரத்திலே புத்தர் சிலையை கொண்டு வைத்து அந்த இடத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டு ஒரு இனங்களுக்கு இடையிலான ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துவதுதான் இதிலே மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது அப்படின்றது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இதனை செய்வது எதிர்க்கட்சிகள், அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்தை குழப்புகின்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்திலே நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகின்ற விடயம் என்ன, இனி இனவாதத்திற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போது அங்கே அரங்கேற்றப்பட்டிருப்பது என்ன என்ற ஒரு கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் ஆழமாக முன்வைக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் அப்போது இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வைக்கப்பட்ட புத்தர் சிலை அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்க வேண்டும். அகற்றப்பட்டு அதற்கான ஒரு சாதகமான முடிவு, அனைவருக்கும் ஒரு பொருந்தக்கூடிய ஒரு முடிவு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. அது தொடர்பான பல்வேறுபட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதை கூட கேட்காமல் பௌத்த பிக்குமார்கள் அந்த புத்தர் சிலையை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த நாடு பௌத்த நாடு அப்படின்னு சொல்லி, இலங்கை பௌத்த நாடு அப்படின்னு சொல்லி முன்னே இருந்த அரசாங்கங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இப்போதும் சொல்லுகிறார்கள். ஆனால் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வது இதில் எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கிறது அப்படின்றதை நீங்களே முடிவு பண்ணிக் கொள்ளுங்கள்.